டிசிஎஸ்ல மாதம் 12 லட்சம் வாங்குற கவின் வந்து ஒரு 21 வயசு பையன் வந்து தரமாரியாக வந்து அருவா வச்சு வெட்டி கொண்டுட்டேன். அது தகாத வார்த்தையில் தகாத வார்த்தைன்னு என்னென்னா, நீயெல்லாம் இந்த ஜாதியாடா, நீயெல்லாம் இந்த ஜாதி பையனாக இருந்துக்கிட்டு எங்களோட ஜாதியை வந்து நீ எப்படா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லி வெட்டி கொண்டிருக்கான். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது இவங்க 2 பேருமே வந்து ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து இந்த பையன் வந்து எஸ்சி கேட்டகரி சேர்ந்தவன், அந்த பொண்ணு வந்து எம்பிசி சேர்ந்தவங்க. ஸோ அந்த பொண்ணு வீட்டு சைடில் அப்பாவும் அம்மாவுமே வந்து இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. ஸோ தன்னோட தாத்தாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்ததுக்காக போனப்போ அந்த 21 வயசு பையன் யாருன்னு பார்த்தாப்புல அந்த பொண்ணோட தம்பி. ஸோ அந்த பையன் வந்து வா அவன் கூட நான் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய், நீ இந்த ஜாதி பையன்டா, உனக்கெல்லாம் எப்படா, நீ எல்லாம் இதை நினச்சி கூட பார்க்கலாமாடான்னு சொல்லி தராமரியாக வந்து வெட்டி கொண்டிருக்கான். ஸோ ஜாதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கேட்டகரியெல்லாம் வந்து ஸோ நமக்கே அறியாமல் ஜாதி வந்துக்கிட்டு இருக்க ஆடில் சொல்லப்போனால் மேட்ரிமோனியும் சொல்லிடலாம். ஸோ அந்த மேட்ரிமோனியிலே நம்மளுக்கு தெரியுது ஜாதி இருக்குன்றதை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.